உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 25 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதுல நம்ம 24 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். சோ ஒவ்வொன்றுமே பார்க்கலாம், தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49 121 169 क्वेश्चन மார்க் 361. அந்த क्वेश्चन மார்க் வர வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள் பாருங்க. 49 121 169 361 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ எதோட ஸ்கொயர் நம்பர்னு பாருங்க. 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர், 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர், 169 அப்படிங்கிறது 13 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப 7 11 13 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணா அப்படின்னா ஒற்றைப்படை எண் தான். இருந்தாலுமே 9 அப்படிங்கிறது வந்திருந்ததுன்னா இது ஒற்றைப்படை எண் அப்படின்னு எடுத்திருக்கலாம். பட் இங்க 7 11 13 கொடுத்திருந்ததால எல்லாமே பிரைம் நம்பரோட ஸ்கொயர். ஓகேங்களா? சோ 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் 11, 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் 13, 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 17, 17க்கு அடுத்த பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 19. அப்ப 17 ஸ்கொயர் என்னவோ அதுதான் ஆன்சர். ஏன்னா 19 ஸ்கொயர் வேல்யூ 361. ஓகேங்களா? சோ 17 ஸ்கொயர் ஆன்சர் பாத்தீங்கன்னா 289. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சோ ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 கியூப் 2 கியூப் 20 கியூப் வரைக்கும் இருக்க கியூப் நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ பகடை டைசம் 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? ஓகேங்களா? சோ 3 அப்படிங்கிற நம்பர் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. 2 பகடை தோற்றம் கொடுத்திருக்காங்க. சோ 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வேற 2 இருக்கு இல்லையா? பாருங்க 2 5 இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 5 இருக்கு. சோ 2 பகடை தோற்றத்துல 2 நம்பர் சேமா இருந்தது அப்படின்னா மூணாவதா வர நம்பர் 1க்கு 1 ஆப்போசிட். அப்ப 3க்கு ஆப்போசிட் 4. ஓகேங்களா? இது வந்து 2 நம்பர் காமனா இருந்ததுன்னா, இதுவே ஒரு நம்பர் காமனா இருந்ததுன்னா அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் நம்ம நம்பர் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சோ 2 நம்பர் காமனா இருந்தது அப்படின்னா மூணாவதா ரெண்டுமே வேற வேற நம்பர் இருக்கும் இல்லையா? அது 1க்கு 1 ஆப்போசிட். இதுக்கான ஆன்சர் என்ன? 4. அடுத்த क्वेश्चन பாருங்க. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? சோ ஒரு வரைபடம் கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து அப்படியே கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு சில இடத்துல ஷார்ட்கட் யூஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆகி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட்கட் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகேங்களா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஆக்சுவலா ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் பாருங்க. பேஸ எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னு பாருங்க. 1 2 இடத்துல கட் பண்ணுதா? சோ அதுக்கப்புறம் இந்த பெரிய முக்கோணம் 1 மொத்தமா 3. ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இது என்னது? மொத்தமா 3 முக்கோணம் இருக்கு. சோ இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இந்த பெருசு சேர்ந்து 3 முக்கோணம். அடுத்து பாருங்க. சோ இந்த இடம் இருக்கு இல்லையா? சோ இது ஒரு முக்கோணம். ஓகேங்களா? சோ இது 4, இந்த குட்டி ஒரு முக்கோணம் 5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம் 6, அதுக்கப்புறம் பாருங்க இந்த பெருசு 1 7, அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா 8, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்படி பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. சோ இதை எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? இதை எடுத்தீங்க அப்படின்னா இது 9, அதுக்கப்புறம் பாருங்க இது 1 10, இது 1 11, அதுக்கப்புறம் இந்த பெருசு 1 12, அதுக்கப்புறம் இந்த பெருசு 1 போட்டீங்க அப்படின்னா 13. ஓகேங்களா? 13 வந்துருச்சா? அதுக்கப்புறம் இந்த பெருசு இருக்கு இல்லையா? இது 1 போட்டீங்க அப்படின்னா 14, அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது வரும் பாருங்க. இது 1 போட்டீங்க அப்படின்னா 15. அப்ப மொத்தமா 15 முக்கோணங்கள் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆகிற இடம், ஏன்னா இந்த இடமா இருக்கு இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கோணம் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது நீங்க அதை வந்து நீங்களா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 15. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 4p பிளஸ் இந்த மாதிரி நம்பர், அதாவது நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட், அதுக்கப்புறம் சிம்பிள், இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி
பின்னோக்கு வரிசைன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபுல்லாவே அதை பின்னோக்கு வரிசை ரிவர்ஸ்ல எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்க ரிவர்ஸ்ல எழுதாம ஃபுல்லா சொன்னாங்கன்னா, இங்க வலது பக்கம் கொடுத்திருந்தா இடது பக்கம் எடுத்துக்கோங்க, இடது பக்கம் கொடுத்திருந்தா வலது பக்கம் எடுத்துக்கோங்க. ஆனா இங்க சொன்னது முதல் பாதியைன்னு சொல்லியிருக்கதால நம்ம அதை அப்படியே எழுதிதான் ஆகணும், வேற வழி கிடையாது, இல்லைன்னா தப்பா வரும். ஓகேங்களா? சோ மொத்தமா எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 இருக்கு. 22 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 11 11 வரும் இல்லையா? முதல் பாதின்னு சொன்னதால முத 11 எங்க வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சோ இந்த கொஸ்டின் மார்க்கோட வருது. அப்ப கொஸ்டின் மார்க்ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும் பாருங்க. கொஸ்டின் மார்க் 3 A B 9 R S plus P 4. அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதணும். ஏன்னா அதான் எதுவுமே சொல்லல. அப்ப 7C greater than Z percentage 6D asterisk Q at the rate 1. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பு. சோ ஒரே பக்கம் தான் சொல்லிருக்காங்க. சோ வலது பக்கம்னா எந்த சைடு? இந்த சைடு தான் வலது பக்கம். ஓகேங்களா? சோ சீரிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சைடும் கைய வைங்க. எந்த சைடு உங்க ரைட் ஹேண்ட் இருக்கோ அதுதான் வலது புறம், எந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கோ அதுதான் இடது புறம். அப்ப இந்த இடத்துல வலது புறம் அப்படிங்கிறது இதுதான். 14வதா என்ன இருக்கும்? நார்மலா பாருங்க 11 அப்படிங்கறத நம்ம இந்த இடம்னு பிரிச்சோம் இல்லையா? அப்ப 7 தான் 11. கரெக்டா? சோ 7 11 12 13 14. சோ 14வதா இருக்க நம்பர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த உறுப்பு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்த்தாகும். ஓகேங்களா? சோ 2 பகடை உருட்டுறாங்க. 2 பகடை உருட்டினாலே n of s வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 36. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க. சோ அல்லதுன்னு கொடுத்துட்டாலே ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் அட் அ டைம்ல ரெண்டுமே நடக்கிற அந்த நிகழ்வு இருந்தது அப்படின்னா அதுக்கான நிகழ்த்தாவு கண்டுபிடிச்சு கழிச்சுக்கணும். இதுதான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. Intersection B அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா இல்லாமலும் நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரே முகம். ரெண்டுலயுமே ஒரே முகம் எப்ப கிடைக்கும்? இதுல 1ன்னு இருந்தா இதுலயும் 1ன்னு இருக்கணும், இதுல 2ன்னு இருந்தா இதுலயும் 2, இதுல 3ன்னு இருந்தா இதுலயும் 3, இதுல 4ன்னு இருந்தா இதுலயும் 4, இதுல 5ன்னு இருந்தா இதுலயும் 5, இதுல 6ன்னு இருந்தா இதுலயும் 6. அவ்வளவுதான் இல்லையா? சோ எத்தனை வரும் பாருங்க. 1 2 3 4 5 6. மொத்த வாய்ப்புகள் 36. அப்ப முதல்ல இருக்கிறதுக்கு வேல்யூ 6/36. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமானா பண்ண வேண்டாம். கடைசியா உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அல்லதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கூடுதல் 4 கிடைக்க நிகழ்த்தகவு. சோ 2 வேல்யூ வருது இல்லையா? அதை ரெண்டையும் கூட்டினா 4ன்னு வரணுமா? முத பகடையில 1ன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 3ன்னு வந்தாதான் கூட்டினா 4. முத பகடையில 2ன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையிலயும் 2ன்னு வந்தாதான் 4. முத பகடையில 3ன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 1ன்னு வந்துச்சுன்னா 4. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும். சோ 4க்கு அப்புறம் எதை கூட்டினாலும் அது 4 விட பெருசா போகும். மொத்தமா 3 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 36. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட் அ டைம்ல ரெண்டுமே நடந்தது. அதாவது இந்த கூறுவெளியிலையும் இந்த கூறுவெளியிலையும் அதாவது சேமா இருக்குது பாருங்க. 2,2 அப்படிங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு. காமனா இருக்கிறத எடுத்துக்கணும். அப்ப 1 1தான் வரும். அப்ப 1/36. என்ன சொன்னேன்? இத ரெண்டையும் கூட்டி இதால கழிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன வரும்? 6/36 பிளஸ் 3/36 மைனஸ் 1/36. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க 6 எல்லாமே பாருங்க டிவைடட் பைல 36ன்னு இருக்கு. சோ மேல கூட்டி கழிச்சுக்கலாம். பாருங்க 6 பிளஸ் 3 மைனஸ் 1 என்ன ஆகும்? 9. 9 மைனஸ் 1 8ன்னு வரும். சோ 8/36ன்னு வரும். 4ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 2 டைம், இதை 4ஆல அடிச்சா 9. அப்ப 2/9 அப்படிங்கறதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை இங்கேயே நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1/6ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/12ன்னு வரும். அப்ப 1/6 1/12 அதுக்கப்புறம் 1/36ன்னு வரும். மறுபடியும் எல்சிஎம் எடுத்துதான் நீங்க இதை கூட்டி கழிக்க முடியும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி பண்ணாம இத அப்படியே வச்சுக்கோங்க. கடைசியா அதை மைனஸ் பண்ணியோ கூட்டியோ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்.
ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2/9. அதாவது இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் பண்ணோம். ஏ அப்படிங்கிறது முதல்ல கொடுத்திருக்க நிகழ்ச்சி, இந்த மாதிரி யூனியன் போட்டா அப்படின்னா அல்லது ரெண்டாவது கொடுத்திருக்காது, இங்க பி அப்படிங்கிறது ரெண்டாவது கொடுத்திருக்க நிகழ்ச்சி. சோ ஃபர்ஸ்டுக்கான நிகழ்தகவு அடுத்து செகண்டுக்கான நிகழ்தகவு, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கூட்டணும். ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிற அந்த நிகழ்தகவு இருந்தது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு கழிக்கணும். ஒரு சில இடத்துல இந்த ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காது. அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டிங்கிறது 0வா கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருந்தா மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அது என்ன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காது. சோ என்ன மாதிரி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாணயத்தை சுன்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப ஒண்ணு தலை விழும் இல்ல பூ விழும், ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காது இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல இது வந்து 0வாயிடும். ஓகேங்களா? அப்ப இதை ரெண்டை மட்டும் கண்டுபிடிச்சு கூட்டினா போதும். அது எந்த மாதிரி சம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடணும். ஓகேங்களா? சோ ப்ராபபிலிட்டி ரொம்ப முக்கியமானது, அதுலயும் டைஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.